ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரியும் விஜயும் பயங்கர ரொமான்டிக் மோடில் காரில் வந்துட்டு இருக்க அந்த டைம் பார்த்து திடீர்னு காவேரி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், என்னோட புள்ள தான் இந்த வீட்டுக்கு வாரிசு. ஆனால் கடைசியில் எங்கள் அக்கா பிள்ளைய எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. கத்தி சொல்லணும்னு தோணுச்சு. அக்கா மேலே புறமப்படுறணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து கெஸ்ட் ஹவுஸ் போவோம், கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருப்போம், இவங்க தொல்லை இல்லாமல் ஈவினிங் வரையும் ஃப்ரீயாக இருப்போம், உனக்கு அப்பளம் தானே விற்கணும், அதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது முறைக்கிறத பார்க்க, உங்கள் அம்மாவை பார்த்தாலும் பயம், உங்க அக்காவை பார்த்தாலும் பயம், உங்க மாமனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம் அப்படின்னு பாட்டை போட்டுட்டு ஃபீல் பண்ணவர் திடீர்னு பார்த்தா தெரு தெருவா அலையிரண்டி, அப்பளத்தை விற்கிறண்டி, நெருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்குமா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு ஓகே சொல்லிட்டாங்க. என்னடா இது காவேரி ஆயுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க கெஸ்ட் ஹவுஸ் போவோன்னு இவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே பசுபதி மேக்கா ராஸ்கா பாளையம் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, பசுபதினு பேரை வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற. அருந்ததியில் வர பசுபதியாக இருப்பியோ, தாவி தாவி நீ எவ்வளோ அடி வாங்கினாலும் மறுபடியும் திரும்ப வரியே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, இங்கே ஒரு பக்கம் அவங்க மாமா வந்து வெண்ணிலாவை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்ல முடியவே முடியாது, நீங்கள் எப்படி கூட்டு போகலான்னு ராகினியும் பசுபதியும் சேர்ந்து அப்படியே இவங்க வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்களாமா. நடக்கிறது நடத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு பக்கம் ரொமான்ஸ் போயிட்டு இருக்குங்க. அதாவது யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ எப்படி என்ன பார்த்துப்ப, நான் உன்னை எப்படி தாங்குவேன்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிற அலப்பறையை பார்க்கணுமே, கிரிஞ்சு பண்ணுறடா அப்படிங்கிற மாதிரி. காரை விட்டு இறங்கணும், உடனே பார்த்து இறங்குன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு, நான் ராஜா நீ நாராணியாங்க இல்லை மகாராணி இந்த டைலாக்கை போட்டு விட்டாங்க. நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போயிட்டு இவங்க ஹாயாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம காவேரியோட அம்மா கால் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம விஜய் அடிச்சு அலப்பறையை பார்க்கணுமே, இவர் ஃபோனில் பேச ஆரம்பிச்சாரு. என்னடி நீயாதி பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்க, டவுட் வருதா அங்கே தான் நிற்கிற. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதான் நரி மாதிரி நீ நுழையிறதே உனக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.